உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, எனக்கு பாப்பா வரப்போகுது. எப்படியும் ஒன்னாதான் இருக்கும். நம் வீட்டுக்கு வந்த பாப்பா மாதிரி இருக்கும்ல. ஏ ராணி, பாப்பா பிறக்கிறதுக்கு இன்னும் 9 மாசம் தான் இருக்குல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொம்மியும் இதே கோவில்ல தான் கருத்தரிச்சா. அதே தான் இப்பவும் நடந்திருக்கு. பொம்மி வயித்துல இருந்த அதே பாப்பா தான் உன் வயித்துல வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என் வாழ்நாளையே மறக்க முடியாத நாள் எதுன்னு தெரியுமா? நீ கர்ப்பமா இருக்கன்னா அந்த பாப்பாவும் பாட்டியும் சொன்னதும் நான் இந்த உலகத்திலேயே இல்ல, என்னமோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? தாடிகாரா, உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? நேத்து என்ன பேச்சு பேசுன? இப்ப என் வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்குதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுற. சரியான சுயநலவாதி. யார் எப்படி போனா என்ன, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ராணி ராணி, நீ ஏதாச்சும் குடிக்கிறியா? இல்ல, ஒண்ணு வேணாம். இது நாள் வரைக்கும் நான் இருக்கேன், நான் செத்தனான்னு கூட உனக்கு தெரியாது. என்ன ஒரு தபா சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா? இப்ப என்னடானா நொடிக்கு ஒரு தபா தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேக்குற. அதுவும் தண்ணி கேட்டா தேங்காயை உடைச்சு கொண்டாந்த. உன்னோட அக்கறை எல்லாம் ஒரு அக்கறையாயா? ஹே ராணி, இந்த மாதிரி நேரத்துல நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடணும். அட பாவி, மத்த நேரம்லாம் நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. இப்போ நல்லா சாப்பிடணும்ன்றியா? பாட்டி சூப்பரா சமைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. உப்பு காரம் அதிகமா போட்டாங்கன்னா கால்ல நீர் சேர்ந்துரும். வளர்மதி அத்தை சமைப்பாங்க. ஆனா நல்லா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. தாமரக்கா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இங்க பாரு, தேங்காய் போட்ட ஐட்டம் எதுவும் நைட்ல சாப்பிடாத, ஏன்னா நெஞ்சு கரிக்கும். இவன் பண்றதெல்லாம் என்னால தாங்க முடியல. திடீர்னு எங்க இருந்துதான் இவ்ளோ அக்கறை வந்துச்சோ எனக்கு தெரியலப்பா. முடியல. அப்புறம் மாம்பழம் சாப்பிடாத, குழந்தை காதுல சீல் கோத்துக்குன்னு சொல்லுவாங்க. நவாப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல கொய்யா பழம் சாப்பிட்டா கலரா பிறக்குமா. இல்ல, அதுவும் வேண்டாம். நான் ஒண்ணு பண்றேன். குங்குமப்பூ ஒரு 5 கிலோ மொத்தமா நான் வாங்கிட்டு வந்து தரேன். தினமும் பால்ல போட்டு குடி. குழந்தை சும்மா செவச்சவன்னு சூப்பரா பிறக்கும். கவலைப்படாதீங்க, இல்ல நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். பாப்போம். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு போல. பாருங்க, சித்தார்த்தி ராணியும் காணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.